தற்பொழுது நாங்கள் ஒளிவில் கடற்கரையை அண்மித்து விட்டோம். இன்னும் சொற்ப நேரங்களில் அந்த கடற்கரையின் காட்சிகள் இந்த நேரலை வாயிலாக உங்கள் கண்களுக்கு விருந்தாக இருக்கின்றது. அந்த ஒளிவில் கடற்கரையை நாங்கள் அண்மித்த வண்ணமாக இருக்கின்ற வேளையில் அதற்கிடையிலே சிறுவர்களால் விரும்பி தரிசிக்கப்படுகின்ற இடங்களில் ஒன்றான சிறுவர் பூங்கா, அது வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த பூங்கா உங்களுடைய வலது புறத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நேரம் கிடைத்தால் ஒளிவில் கடற்கரைக்கு பின்னர் இந்த பகுதியை நாங்கள் தரிசிக்கலாம் என்று நம்புகின்றோம். இது ஒளிவில் அமைந்திருக்கின்ற ஒரு சிறுவருக்கான விளையாட்டு பிரதேசம். இதில் நிறைய விளையாட்டுகள் சிறுவர்களுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. நாம் தற்பொழுது அந்த அழகிய ஒளிவில் கடற்கரையை நோக்கி என்னுடைய பயணத்தை தொடர்கின்றோம். தற்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பகுதி ஒளிவில் கடற்கரை பிரதேசம். இன்றைய மே தின விடுமுறைக்காக மக்கள் சனத்திரள்களாக மக்கள் வெள்ளமாக இங்கே காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதிகமானவர்கள் இங்கே இன்றைய தினம் தரிசித்திருக்கிறார்கள். கொழும்பின் கடற்கரைகளை போன்று, குறிப்பாக போர்ட் சிட்டி கடற்கரையினை போன்று ஒரு காட்சியை இதனுடைய நுழைவாயிலங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அவ்வாறான கடைகள் அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. நாம் முதலிலே இந்த வெளிச்ச வீடு மற்றும் இந்த கடற்கரையினுடைய கற்கள் போடப்பட்ட பிரதேசத்தை நோக்கி எங்களுடைய பயணத்தை நோக்கி நகர்கின்றோம். தற்பொழுது நீங்கள் பார்க்கின்ற பகுதிகள் ஒளிவினுடைய வெளிச்ச வீட்டு பகுதியாக காணப்படுகின்றது. ஒளிவில் துறைமுகமும் இங்கு அமைய பெற்றிருக்கின்ற காரணத்தினால் அதனுடைய கப்பல்கள் வருவதற்கு இலகுவாகவே இந்த வெளிச்ச வீடு அண்மையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. Aisyah mardap sama. Yuk. தற்பொழுது இந்த அழகிய காட்சிகள் உங்களுக்காக புறையோடு சேர்ந்த அந்த வெளிச்ச வீட்டினுடைய பகுதிகள், புறை தென்படுகின்ற காட்சியும் உங்களுக்காக இந்த நேரலை வாயிலாக நாம் வழங்குகின்றோம். புறையுடன் கூடிய அந்த வெளிச்ச வீடு மிகவும் பார்ப்பதற்கே அழகிய முறையில் காணுகின்றது.